இப்போ பார்த்தீங்கன்னா, ஆரி டவுட் கிளாரிஃபிகேஷன் சீரிஸில் வந்து டே 2 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ஸில் நம்ம லாக் போடுறது எப்படி? அதே மாரி பீட்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போதே த்ரெட்டு கட் ஆயிருச்சு அப்படின்னா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து சுகர் பீட் இன்சர்ட் பண்ணுறப்போ சிங்கிள் பீடை ஸ்டார்ட்டிங்லேயும், ஃபைனல்லையும் நம்ம சிங்கிள் பீடு யூஸ் பண்ணுவோம். இடையில வந்து 2 பீடாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து எண்ணட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் சிங்கிள் பீடு மட்டும் வச்சுட்டு நல்லா கீழே த்ரெட்டை லைட்டாக இழுத்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணுறப்போ நமக்கு பக்கத்தில் ஒட்டி தான் வரும், பீட்ஸை ஒட்டி. இப்போ பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே நான் என்ன பண்ணுறேன், பேக் சைடில் இருக்கிற அந்த லாஸ்ட்டாக இருக்கிற சுகர் பீடுக்கு லாக் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் த்ரெட்டை கொண்டு வந்து லாக் பண்ணுறேன். இதுவும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரில அப்படின்னா, இந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்ட பீடுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி லாக் போடுறப்ப நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பீட் லாக் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சிங்கிள் பீட் லாக் போடுறப்ப யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி புட்டாஸில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அடுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற நம்ம த்ரெட்டு கட் ஆயிருச்சு, பீட்ஸ் போடுறப்ப த்ரெட்டு கட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பீட் லாக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு லைனில் போட்டுகிட்டே போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து த்ரெட்டு கட் ஆயிடுச்சுன்னா நம்ம நியூவாக எடுத்துக்கலாம். பட் இதுவே ஃபைனலாக முடிய போகிற இடத்துல த்ரெட்டு கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போட்டுகிட்டே வரேங்க. இதுதான் என்னோடய கார்னர் பிளேஸும் முடிய போகுது அந்த லைன் போட்டிருக்க இடத்துல. பட் என்னென்னா மீதி பேலன்ஸில் வந்து இப்போ நான் வந்து த்ரெட்டு கட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, த்ரெட்டை வந்து எனக்கு கட் ஆகலை, நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்றதை காமிக்க போகிறேன். த்ரெட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி ரொம்ப லாங்காக கட் ஆனாலும் சரி, இல்லை நீங்கள் டர்ன் பண்ணி எடுக்கிறப்பே த்ரெட்டு கட் ஆனாலும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த கரெக்ஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். அது ஒரு சிலருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறவங்க இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான், நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழே த்ரெட்டை நான் எடுத்துகிட்டேன், நாட் போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக போட்ட 2 பீடுக்குள்ளேயும் முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பீடுக்கு முன்னாடி, அதாவது ஃப்ரண்ட்டில் இருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், நீடில் எடுக்கிறேன். நீடில் பஞ்ச் பண்ணி கீழே நம்ம வந்து நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் பீட் லாக் போடுற மாதிரி ஆப்போசிட் சைடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், த்ரெட்டை வந்து லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை லாக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா க்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் சைடும் ஒரு த்ரெட்டை நம்ம லாக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லாக் பண்ணுறப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் இருந்து நான் வந்து த்ரெட்டை எடுத்து அப்படியே பேக் சைடில் அந்த பீட்ஸ்குள்ளே வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட்டை நமக்கு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த சைடில் மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது. இதை நீங்கள் நார்மல் நீடிலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அந்த மெத்தடும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியான மெத்தட் கூட நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லலாம் பேலன்ஸ்க்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணால் கேப் தெரியுமா அப்படின்னு. கேப் தெரியாதுங்க. நம்ம பீட்ஸை ஒட்டி நம்ம நீடிலேருந்து த்ரெட்டை எடுக்கிறப்போ அது வந்து நமக்கு அந்தளவுக்கு கேப் தெரியாது. ஸோ இல்லை உங்களுக்கு கேப் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம நாட் போட்டோம் இல்லையா, அந்த இதிலேருந்து நம்ம உள்ள நீடில் வழியாக இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். பட் இதுவே ஈஸியான மெத்தடு தான். வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அந்த மெத்தடையும் நான் நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நம்ம டபுள் செயின் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் நாட் போட்டு முடிச்சுட்டேன். இந்த டபுள் செயின் நாட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணுற இடத்துல பீட் லாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.